ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தோம். இன்னைக்கு சிவராத்திரில சரி காலையிலே போகலாம் அப்படி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு பார்த்தோம். ஆனால் காலைல டைமே கிடைக்கல பிள்ளைங்கள வச்சுட்டு. சரி ஈவினிங்காவது போவோம். ஆனால் அந்த கோயில் ஃபுல்லாமே நைட்டு ஃபுல்லாமே எப்படியும் ஓப்பனில் தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாமே பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி ஈவினிங் டைமாவது போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு போனோம். அப்படியே போயிட்டு இங்கே வந்து என்ன கோயில்னா, இது வந்து காளியம்மன் கோயில். இங்கே ஃபுல்லாமே மேக்ஸிமம் வந்து காளியம்மன் கோயில் தான் அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் 2 சாமி சைடில் இருந்துச்சு. அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள காளியம்மனை போய் கும்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன சாமி இருந்துச்சுன்னா, இது வந்து அதுவும் காளி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேய சுவாமி இருந்துச்சு. ஆஞ்சநேய சுவாமியையும் கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். உள்ள வந்து சாமி வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து நம்ம சைடில் வந்து வந்து என்ன சொல்ல கல்லில் வந்து இருக்கும் சிலை. இங்கே வந்து ஆனால் கல்லில் இருக்காது. ஏதோ பளிங்கு கல் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கல். என்ன கல்லுன்னு கரெக்டாக எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் உள்ள காளியம்மனை போய் சாமி கும்பிட்டோம். உள்ளே வந்து காளியம்மன் வந்து அழகாக இன்றைக்கி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து நீங்கள் விடியற வரைக்கும் ஃபுல்லாக விடிய காலம் வரைக்கும் ஃபுல்லாக எப்படியும் பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆட்களும் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. சரி நம்ம ஈவினிங் டைமும் வந்துட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் கோயிலேருந்து கிளம்பிடுவோம். நம்ம நைட்டு பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு இருக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சரி சாமியை போய் கும்பிட்டோம். பார்க்கறதுக்கு சாமி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து முருகர் விநாயகரும் பக்கத்தில் இருந்தாங்க. இங்கே வந்து முருகர்னு சொன்னாலே யாருக்கும் புரியாது. முருகர்னா என்ன சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை அப்படின்னு சொன்னால் தான் புரியும். அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒன்று ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஒரு குடி மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஃபுல்லாக சாமி இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே 2 பேருக்கும் தீபாவளி சாமி இங்கே வந்து நம்மளும் தீபாவளி கட்டிக்கலாம் சாமிக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் கொடுத்தோடனே பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஆச்சியார் பயங்கரமாக சாமி கும்பிடுவா. நம்ம கீழே நின்று சாமி கும்பிட்டு அவள் சாமிக்கிட்டேயே ஏறி சாமி கும்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாச்சியார் இங்கே வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்தா. வந்ததுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அவள் பயங்கரமாக சாமி கும்பிடுதா ஆள். நம்மளால மிஞ்சிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பிரசாதம் கொடுத்தாங்களா அதையும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பிரசாதமாக என்ன கொடுத்தாங்கன்னா பூந்தியும் இந்த நட்ஸ் கொஞ்சம் மிக்ஸை போட்டிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சாங் பாடிக்கிட்டு இருந்தாங்க. சிவன்கிட்ட பாடிக்கிட்டு இருந்தாங்க. சிவனையே அப்படியே கும்பிட்டு வந்து இங்கே வந்து சிவனை வந்து அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோன்னா வர்றவங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களே தொட்டு சாமி. நம்ம சைடில் அப்படி கிடையாது. நம்ம கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் பிரசாதம் வச்சுருந்தாங்க. ரவை வச்சு கேசரி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு.